வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து இருக்கிறது சஞ்சீவன் தமிழ் கேமிங். நான் உங்கள் சஞ்சீவன். இன்றைக்கி நம்ம மதுரை டு திருநெல்வேலி தான் போக போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். அதனால தான் சொல்கிறேன். சரி, நேற்று நைட்டுலானே பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு வந்தேன். இன்றைக்கி எப்படி பகலாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நைட்டு பஸ் ஸ்டாண்டில் நிறுத்தினதுக்கப்புறம் பஸ்ஸை திருப்பி ஸ்டார்ட் ஆகலை. பஸ்ஸு பழைய பஸ்ஸுன்றதுனால ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சின்னு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிராக்டரை கூப்பிட்டு பஸ்ஸை இழுத்துகிட்டே போயிட்டு ஒரு கடையில் திருப்பி ரிப்பேர்லாம் பார்த்துட்டு கொண்டு வர காலையில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பஸ்ஸை கொண்டு வந்து இங்கே தான் வச்சுருக்கேன். இங்கே தான் பக்கத்தில் நிறுத்தி வச்சுருக்கேன் நம்ம பஸ்ஸை. சரி, இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் போல இருக்குது, என்னென்னு போய் பார்ப்போம். கரெக்டாக பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வாசலில் ஆக்சிடெண்ட்டு. அப்படியே இந்த ட்ரக்கு தான் இண்டிகேட்டர் போட்டு நிற்கிது. இதை மட்டும் அப்படியே தள்ளி ஓரங்கட்டி வச்சிடும். அதுக்கப்புறம் மற்ற வண்டியாச்சும் ஃப்ரீயாக போகல. அதனால போன பார்ட்லேயும் நம்ம ஆரம்பிக்கும் போது ஆக்சிடெண்ட்டு, இந்த பார்ட்லேயும் அதே மாதிரி ஆக்சிடெண்ட்டு. ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியலையே. சரி வாங்க அப்படியே தள்ளுவோம். என்ன தள்ளிகிட்டே இருக்குது பெரிய வண்டியில். அண்ணே அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் எடுங்கண்ணே, போகலானே அப்படின்னு சொல்கிறேன். அவங்க ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரியே தெரில. நாம் தள்ளுறதுல தான் அந்த வண்டியே மூவ் ஆகிட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுவோம். அப்படியே திரும்பி போய் இந்த சைடு தள்ளுவோம். தள்ளிக்கிட்டே இருக்கோம். நவர்ற மாதிரியே தெரியல இந்த சைடு அந்த வண்டி. சரி, முன்னாடி போயே தள்ளுவோம். இன்னும் நல்லா பின்னாடி தள்ளிடுவோம். அதுக்குள்ளே எந்த வண்டிக்கு என்னாச்சு? ஆகா, அடுத்து இவங்க இண்டிகேட்டர் போட்டாங்கல்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம பஸ்ஸை போய்ட்டு தான் திருப்பி எடுத்துகிட்டு வந்து இந்த வண்டியெல்லாம் ஓரம் கட்டணும். இந்த சிகப்பு கலர் ட்ரக்கை மட்டும் ஓரம் கட்டிடுவோம். அதுக்கப்புறம் பஸ் எடுத்துகிட்டு வந்து எந்தெந்த வண்டி இண்டிகேட்டர் போட்டு நிற்கிறது எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுருவோம். எவ்வளோ தள்ள வேண்டியதாக இருக்குது இந்த ட்ரக்கை. நான் ஒத்தாலாம் தள்ளியிருக்கேன்னா எவ்வளோ தள்ளணும்னு தெரியல. மற்ற வண்டிக்காரங்கெல்லாம் இறங்கி வந்து தள்ளுறாங்களா, நான் மட்டும் தள்ளியிருக்கேன். இன்னும் இதை எவ்வளோ நேரம் தள்ளிக்கிட்டே இருக்கணும்னு தெரியல. பாதி ரோட்டை விட்டு வண்டி சைடில் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தள்ளணுன்னா அந்த சைடு போயிடும். பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளாக் கலர் ட்ரக்குக்கு முன்னாடி இருந்துச்சு இந்த ட்ரக்கு. நம்ம தள்ளி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு வந்துட்டா போதும். அப்படியே தள்ளிக்கிட்டே இருப்போம். தள்ள சீக்கிரமாக போயிடுவோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவு ஓரம் கட்டிட்டோம் இந்த ட்ரக்கை. சரி, நம்ம இப்போ போய் பஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரக்கையும் தள்ளி வச்சுருவோம் ஓரமாக. பஸ்ஸு இங்கே தான் ஒழிச்சு வச்சுருக்கி. அதான் பார்த்திங்களா நம்ம பஸ்ஸு நிற்கிது. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ட்ரக்கையும் ஓரம் கட்டிடுவோம். பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹேண்ட் பிரேக்கை ரிமூவ் பண்ணியாச்சு, இன்ஜினையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே இந்த ரோட்டில் போய் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிடுவோம். அப்படியே எங்களை போய் பொறுமையாக திருப்பணும், இதெல்லாம் இடிச்சிடாமல் பொறுமையாக திருப்பிட்டு ஏற்றுவோம். ரோடு கொஞ்சம் மேடாக போட்டு வச்சுருக்காங்க, இடிக்குது அந்த இடத்துல. அதனால் வேறு டர்னிங்கில் போய் திரும்புவோம். திருப்பி பார்த்திங்கன்னா நம்ம வேறு டர்னிங்கில் போய் திருப்ப போகிறோம். அதுலேயும் பொறுமையாக திருப்பிக்கணும். அது எந்த டர்னிங்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நைட்டு நான் பஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து வச்ச டர்னிங் எதுவும் ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அடுத்த டர்னிங் தான் நினைக்கிறேன். இந்த டர்னிங் தாங்க. இப்போ ரிவர்ஸ் எடுத்து இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரிவர்ஸ் எடுத்து அப்படியே பஸ்ஸை உள்ளே கொண்டு போய் பொறுமையாக திருப்பணும். எங்கேயும் இடிச்சிடக்கூடாது. இடிக்காமல் பொறுமையாக ரோட்டுக்கு வெளில வந்தாச்சு. இப்போ பொறுமையாக போய் அந்த ட்ரக்கை ஒரு வாட்டி லைட்டாக இடித்து அப்படியே ஓரம் கட்டிடுவோம். இது மாதிரி இன்னொரு வாட்டி ரிவர்ஸ் எடுத்து ஒரு வாட்டி பண்ணிட்டோன்னா ஓரம் கட்டிட்டு நல்லா ஓரமாக போயிடும். அந்த ட்ரக்கும் எல்லா வண்டியும் ஸ்பீடாக போயிடும். அப்படியே பொறுமையாக போய் இன்னொரு வாட்டி, அவ்வளோதாங்க. நல்லா அந்த ட்ரக்கு ஓரமாக போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் ஸ்பீடாக கிளம்பிடுச்சு. பார்த்திங்களா, சலுன்னு எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வண்டியும் இப்போ கரெக்டாக போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு டிராஃபிக்கை கிளியர் பண்ணியாச்சு. சரி வாங்க நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போவோம். போயிட்டு பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு.
ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சஞ்சீவன் தமிழ் கேமிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானை ஆனில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளில வந்தாச்சு. ரோடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் போனோன்னு தான் ரோடு வந்து பைபாஸ் ரோடு மாதிரி கொஞ்சம் பெருசாகும். பரவாயில்ல, வண்டி ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் பண்ணாமல். ஆனால் பெட்ரோல் லெவல் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 15 லிட்ரு தான் இருக்குது. போயிடுவோமான்னு தெரியல. எதுக்கும் பெட்ரோல் ஒரு கேனில் எடுத்து தான் வச்சுருக்கேன். பாதியில் எதுவும் பஸ்ஸு நின்றுச்சுன்னா பெட்ரோலை ஃபில் பண்ணிக்குவோம். அப்புறம் இன்றைக்கி நம்ம பஸ்ஸு வந்து எவ்வளோ டாப் ஸ்பீடு போகும்னு இப்போவே கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே 100 கிட்ட போயிடுச்சு, 100 தாண்டிடுச்சு ஸ்பீடு. எவ்வளோ ஸ்பீடு போகும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ரோடு வந்து பெருசாகுது. இந்த இடத்துல பைபாஸ் மை வரும்னு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த மையே வந்துடுச்சு. எவ்வளோ டாப் ஸ்பீடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. அச்சோ, பிரேக் பிடிக்காமல் ஒரு ட்ரக்கை இடிச்சிட்டேன். இருங்க பார்ப்போம். ட்ரக்கு ஓரமாக தான் இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஓரம் கட்டிடுவோம் ட்ரக்கை. அப்படியே பொறுமையாக. அப்பா, நம்ம வண்டியில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரேக்கை சரி பண்ணணும். நம்ம செம்ம ஸ்பீடில் வந்தனால பிரேக் பிடிச்சும் பார்த்திங்கன்னா வண்டி நிற்காம ட்ரக்கில் இடிச்சிருச்சு. அந்த ட்ரக்கும் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடில் வந்து கம்பத்தில் முட்டிட்டு நின்றுச்சு. இல்லாட்டி கூட நம்ம போயிருக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நேம் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். விருதுநகர் வந்து எத்தனை கிலோமீட்டர்னால் அடுத்து வந்து நம்ம விருதுநகர் தான் போகணும். இருங்க எத்தனை கிலோமீட்டர்னு பார்ப்போம். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு விருதுநகர் வந்து 34 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விருதுநகர் பஸ் ஸ்டாண்டு போகிறதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சரி வாங்க ஹைவேஸில் இப்போ ஸ்பீடை ஏற்றுவோம். டாப் ஸ்பீடு எவ்வளோ போகும்னு கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்க கமெண்ட்டை வந்து பின் பண்ணிடுவான். கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணிடுவோம் அவங்க கமெண்ட்டை. இப்போ பார்த்திங்கன்னா 100 ரீச் பண்ணியாச்சு. ரோடும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது, அதனால் ஸ்பீடு இவ்வளோ ஸ்பீடு ரீச் பண்ணியாச்சு. 118 120 போயிடுச்சு. வண்டியும் பார்த்திங்கன்னா அழுங்காமல் குலுங்காமல் தான் போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஸ்பீடு கொஞ்சம் போயிடுச்சு. இடையில பூண்டு ஓவர்டேக் கிடச்சிட்டோம். அடுத்து இங்கே ஓவர்டேக் அடிக்கலான்னு பார்த்தா ஐயோ 2 வேனை சுற்றி விட்டுட்டு வந்துட்டோங்க. ஐயோ நல்ல வேலை எதுவும் போலீஸ் வண்டி இல்லை. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இங்கே ஒரு வண்டி ஏறி நம்மளை பின்னாடி கவனிக்குது. இல்லாட்டி கேஸில் உள்ளே போட்டிருப்பாங்க. இங்கே ரோட்டில் ஏற முடியல, ரோடு மேடாக இருக்கனாலையா. சரி சைடு எடுத்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு ஏற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு 160 கிட்ட 60 தாண்டிடுச்சு. எவ்வளோ ஸ்பீடு போகும்னு பார்ப்போம்னா 170 ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிடுவோம். இங்கே நேம் போர்டு எழுதி படித்து பார்ப்போம். ரைட் சைடில் விருதுநகர் 14 கிலோமீட்டர் போட்டிருக்கு. சரி ரைட் எடுத்து போவோம். அப்படியே இண்டிகேட்டர் போட்டாச்சு. போட்டு பொறுமையாக திருப்புவோம். கொஞ்சம் ஸ்பீடு போயிடுச்சு. பிரேக் ஐயோ பிரேக் பிடிக்காமல் முட்டிட்டேனே. சரி ரிவர்ஸ் எடுத்து போவோம். ரோட்டில் ஏறுவோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ்கார் இண்டிகேட்டர் போட்டு நிற்கிது. இதுங்க நம்ம ஃபஸ்ட்டு ரோட்டில் ஏற்றுவோம். அந்த போலீஸ்காரரும் மாட்டிக்கிச்சு போல இருக்குது. சரி நம்ம அப்படியே சைடு எடுத்து போலீஸ்காரை ஓரம் கட்டி விட்ருவோம். மற்ற வண்டிகள்லாம் ஒழுங்காக போகல, மற்ற வண்டிக்கு இந்த வண்டினால டிஸ்டர்பாக இருக்குது. நம்ம பஸ்ஸே கொஞ்சம் ஆடுது தான். கரடு ரோடு போட்டு வச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் ரோடெல்லாம் இப்படியா போட்டு வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா இடிக்குது. பார்த்திங்களா இந்த மாதிரி தான் அந்த வண்டி இடிச்சிட்டு நின்றுருக்கும் போலக்கு. இந்த பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வண்டி, இன்னும் எத்தனை வண்டி இந்த மாதிரி நின்றுருக்குன்னு தெரியல. இடையில இந்த ரோட்டை சரி பண்ணால் தான் என்ன இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அதனால் சைட்லேயே போவோம். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த ரோட்டில் போடுறதுக்கு நம்ம வெறும் புல் தரையிலே ஓடிட்டு போய்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக போகுது இந்த ரோட்டில். இப்போ ஏற்றி பார்ப்போமா சைடில். இப்போ ஏற்றோம். ஐயோ ஏற்ற முடியலையே, மறுபடியும் இடிக்குது.
பொறுமையாக போவோம், பொறுமையாக போயாச்சும் போவோம். இப்போ ஓரளவுக்கு போக முடியுது. ஆனால் ரொம்ப கரடு முரடாக போட்டு வச்சுருக்காங்க ரோடை. எப்படி தான் சின்ன சின்ன வண்டியெல்லாம் போகுதுன்னே தெரியல. இவ்வளோ பெரிய டயரில் பஸ்ஸே பார்த்திங்கன்னா முட்டிக்கிட்டு நிற்கிது. டயருக்கு மேலே வந்து அந்த இதில் இடிக்குது பஸ்ஸில். அப்படி போட்டு வச்சுருக்காங்க ரோடு. சரி அப்படியே சைடு எடுத்து போவோம். இந்த புல்லிலே கொஞ்சம் தூரம் போவோம். பார்த்திங்கன்னா தூரத்தில் பஸ் ஸ்டாண்டு தெரியுது. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அப்படியே பொறுமையாக போவோம். இந்த சைடே போவோம். ரோட்டில் ஏற்ற முடியாது போல இருக்குது. அப்படியே போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போயிட்டு மட்டும் ரோட்டில் ஏற்றி திருப்பிக்குவோம். இங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு போலீஸ்காரன்னு இருக்குது. இண்டிகேட்டர் போட்டு அந்த வண்டியை நிற்கிது போல இருக்குது, நம்ம நின்ன மாதிரி. ஆஹா, மறுபடியும் ரோட்டில் ஏற்ற முடியலையே. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்தாச்சு, இந்த ரோட்டில் ஏற்ற முடியாது போல இருக்கே. சரி பொறுமையாக போய் கொஞ்சம் தூரம் கழித்து ஏற்றி பார்ப்போம். ஏறிடும். நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சஞ்சீவன் தமிழ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.